தமிழ் மொழியில் இருக்கிற இலக்கணங்கள் இயல் 6ல் இருக்கிற ஒரு சாப்டராக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் 6th இயல் 1ல் இருக்கிற இலக்கணம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்கிறாங்கன்றாங்க. ஏன்னா அப்படி வரையறை செய்தது தான் அந்த வரையறை தான் இலக்கணம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி தான் பேசணும், இந்த மாதிரி தான் ரைட் பண்ணணும் அப்படின்ற வரையறை தான் இலக்கணம். இது ஹைலைட் பண்ணியிருக்க பாருங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் மொழியின் இலக்கணம் 5 வகைப்படும். அது என்னென்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 வகைப்படும். இப்போ எழுத்துனா என்னென்னு பார்க்க போகிறோம். எழுத்துன்றது நம்ம நார்மலாக தெரியும், ரைட் பண்ணுற ஒரு எழுத்து. அது ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து. இந்த எழுத்தை பிரிக்கலாம். உயிர்மெய் எழுத்து அப்படின்றது உயிரெழுத்து அதில் வரும். மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, அது நிறைய வரும். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது இம்பார்ட்டன்ட். ஆ முதல் அவ் வரை. இது ஏன் உயிர் எழுத்துக்கள் அப்படின்றாங்கன்னா, உயிருக்கு முதன்மையானது. காற்று எப்படி இயல்பாக வெளிப்படுதோ அந்த மாதிரி இந்த உயிர் எழுத்து பிறக்குது அப்படின்னு சொல்கிறான். வாழை திறந்தா உருவாகுதான், உதட விரிச்சா உருவாகுது, உதட குவித்தா உருவாகுது. அதனால் இது உயிர் எழுத்துக்கள் அப்படின்றாங்க. இது மொத்தம் 12 எழுத்துக்கள். ஆ முதல் அவ் வரை. ஆ, இ, உ, ஏ, ஓ இது 5 குறில் எழுத்துக்கள். ஏன் குறில் எழுத்துக்கள்னால் இது குறுகி ஒலிக்கும். இதே ஆ, ஈ, ஊ, ஏ அப்படின்னா நீண்டு ஒலிக்கும். அதனால் இந்த 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். அந்த 12 எழுத்தில் 5 எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கிறதுனால குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஓ. மீதி 7 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த 12 எழுத்தில் 5 குறில், 5 நெடில். அப்போ நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔன்னு ஒலிக்கும். அப்போது ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிக்கிறதுக்கு ஒரு கால அளவு இருக்குது. அந்த கால அளவு பேஸ் பண்ணி மாத்திரைன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரைன்றாங்க. அந்த கால அளவு மாத்திரைன்றது கால அளவை குறிக்கிறது. அந்த கால அளவுன்றது கண் இமைக்கிற நேரமாக இருக்கலாம் ஒரு முறை, இல்லை ஒரு முறை கை நொடிக்கிற நேரமாக இருக்கலாம். அப்போது குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை அப்படின்னு பிரிக்கலாம். மெய்யெழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இங்கே இருக்கு பாருங்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. உயிர் எழுத்துக்கள் எவ்வளோன்னு பார்த்தோம், 12. மெய்யெழுத்துக்கள் 18. மெய்னா உடம்புன்னு பொருள். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்க உடல் இயக்கம் ரொம்ப அவசியம் அப்படின்றாங்க. அது வாயை திறக்கிறது, குவிக்கிறது, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இது உடம்பு இயக்கிறது அவசியம். மெய் எழுத்துக்களை இக்கிங், இச்சின், சிட்டு, இன், இத்தின், திப்பிம், இழ், எரில், இவ், இழ், இல், இர், இன். இந்த 18 எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி நம்ம உயிர் எழுத்துக்களை 12 எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் பிரித்தாலோ அதே மாதிரி இந்த மெய் எழுத்துக்களை வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் 3 பிரிக்கிறாங்க. கஞ்சன நமன அப்படின்றது வல்லினம். நம்ம முயல் போங்க. கசட தப்பற யானை பிக்சர் கொடுத்துறாங்க பாருங்கள். அது வல்லினம். இது 2த்துக்கு இடைப்பட்டது இடையினம். எரள வயலை. ஏன்னா மென்மையாக இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கசட தப்பரை நம்ம ஒலிக்கும் போது வன்மையாக இருக்குன்றாங்க. கஞ்சன நமனை ஒலிக்கும் போது மென்மையாக இருக்குமா. இது 2த்துக்கும் இடைப்பட்டது இருக்கிறதுனால என்னென்னா எரள வயலை. இது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப இப்படி அதுதான் இந்த 18 எழுத்துக்களும் இப்படி பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம்னு. தென் உயிர்மெய் எழுத்து. இப்போ நம்ம உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம், மெய் எழுத்துக்கள் பார்த்தோம். இது 2ம் சேரும்போது உயிர் எழுத்துக்கள் 18ம் உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் ஆகிய 30 முதல் எழுத்துக்கள். அது 2 சேர்க்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகுது அப்படின்றாங்க. அது மொத்தம் எத்தனைன்னா 216. சரிங்களா.
இது வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. உயிர்மெய் எழுத்தை உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு பிரிக்கிறாங்க. ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திரை. அது வந்து இக்கு, இங்கு, இஞ்சு அதெல்லாம் வரும். அக்குன்றதும் ஆயுத எழுத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்தோன்னா, இலக்கணம்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து தமிழ் மொழியின் இலக்கணம் வந்து 5 வகைன்னு பார்த்தோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு பார்த்தோம். எழுத்து அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதில் உயிர் எழுத்துக்கள் 12 இருக்குது. குறுகி ஒலிச்சா குறில் எழுத்துன்னு பார்த்தோம். 5 எழுத்துக்கள். நீண்டு ஒலிச்சா நெடில் எழுத்துக்கள்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மாத்திரைனா என்னென்னு பார்த்தோம். கால அளவு பேஸ் பண்ணி குறில் எழுத்துக்கள் வந்து 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் அது ஒலிக்கிற கால அளவு பேஸ் பண்ணி 2 மாத்திரைன்னு பார்த்தோம். மெய்யெழுத்து வந்து 18 இருக்குதுன்னு பார்த்தோம். மெய்யெழுத்துக்கள் அதில் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. மெய்யெழுத்துக்களை மெல்லினம், இடையினம், வல்லினம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்தோம். உயிர் எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய ரெண்டும் சேரும்போது என்னென்னா உயிர்மெய் எழுத்து பிறக்குது. இந்த உயிர்மெய் எழுத்து வந்து உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் இரு வகைப்படும்னு பார்த்தோம். ஆயுத எழுத்து வந்து மெய் எழுத்துக்கள் தான் ஆயுத எழுத்துக்கள். அது வந்து ஆயுத எழுத்துன்றது வந்து ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. அக்குன்றது ஆயுத எழுத்து தான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அதுதான் அக்குன்றது ஆயுத எழுத்து. சரிங்களா? மெய் எழுத்துக்கள் வந்து இதயத்தில், அக்குன்றது ஆயுத எழுத்து. அதுக்கும் மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை தான். தட்ஸ்